வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். விவோ X70 ப்ரோ அதோட ரிவ்யூ தான். மெயினாக வந்து கேமரா சென்ட்ரிக் ஃபோன். ஒரு 50,000ல் X60 ப்ரோவோட சக்ஸஸர். ஆமாம், X60 சீரிஸோட சக்ஸஸர். இது X70 ப்ரோ. ரெண்டு ஃபோன் தான் சீரிஸ் கொண்டு வந்தாங்க. X70 ப்ரோ, X70 ப்ரோ ப்ளஸ் 2 ஃபோன் தான் இருக்குது. இது வந்து X70 ப்ரோ ப்ளஸ் எங்கேயோ இருக்குது, இருக்குது. இது ஒரு சீப்பர் வெர்ஷனு. ஆமாம். ஸோ இது எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குது? ஆல்ரெடி நம்ம கேமரா சாம்பிள்ஸ் போட்டோம், அன்பாக்சிங்கு, கேமரா சாம்பிள்ஸு, கேமிங் கூட போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் SAR value 1.21 ஹெட் வாட்ஸ் பர் கேஜி ஹெட்டில் அண்ட் 1.09 வாட்ஸ் பர் கேஜி பாடியில். கொஞ்சம் அதிகம் தான் ஆக்சுவலி. ஏன்னா மேபி ஆனால் 5G ஃபோன்னால கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, இல்லை இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகம் கண்டிப்பாக. ஓகே, பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னலாம் இருந்துச்சு? விவோனா நிறையா எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்லேயே. அதான் அவங்களோட ஸ்கொயர் பாக்ஸ் டிசைன் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாக்ஸில் அவங்க ஃபோனு, சார்ஜர், யூஎஸ்பி கேபிள், வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு, சிம் இன்ஜெக்ட் டூல், ஒரு ஃபோன் கேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி ஹெட்செட்டும், அண்ட் அதுக்கு மேலே ஒரு அடாப்டர் கூட கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸில். ஓகே, பில்டு குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? பில்ட் குவாலிட்டினா விவோ எப்போவுமே சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மெயின் ஃபோக்கஸ் அவங்களோட ஹார்ட்வேரும் டிசைன் தான் மெயின் ஃபோக்கஸாக பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கு கிளாஸு அண்ட் ஃபோன் வேறு ரொம்ப தின்னாக இருக்குது. 8mm திங்கு தின்னஸ்ஸு அண்ட் 184 grams தான் வெயிட் இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ ஆஸ் இன் லைட் வெயிட்னா அவ்வளோ லைட் வெயிட் இல்லை, ஓரளவுக்கு லைட் வெயிட்டு. அண்ட் கர்வ்டு கிளாஸ் வேறு. ஸோ கையிலேருந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் பேக்கில் கிளாஸ் வேறு, அதனால அண்ட் அந்த அவங்க ஃப்ளூரைட் ஏஜி ஃபினிஷ் இருக்குல்ல, அவங்க ஷிமரி ஃபினிஷ் இருக்குமே, பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. மேட் ஃபிங்கர்பிரிண்ட் வந்து ஒன்றுமே இல்லை, எங்குமே இல்லை ஆக்சுவலி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சஸ்லாம். ஆனாலும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஃபோன் கையிலேருந்து ஈஸிலி கையில் விழுதலாம். அண்ட் அதுக்கப்புறம் சைடில் வந்து மெட்டல் ஃபினிஷ் தான் இருக்குது. ஆமாம், சைடில் மட்டும் ஃபுல் மெட்டல் ஃபினிஷு. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் இருக்குது. பவர் பட்டன் ரெண்டுமே ரைட் சைடில். மேலே வரும் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது அண்ட் மைக்ரோஃபோன். யூஸ்வலாக வந்து நிறைய ஃபோன்ஸில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்காது. ரெட்மி அதுவும் ஹை அண்ட் ஃபோன்ஸில் யூஸ்வலி இருக்காது, ஆனால் லோ அண்ட் ஃபோன்ஸில் சான்சஸ் இருக்குது. இவங்க ஐஆர் பிளாஸ்ட் கொடுக்குறாங்க. பாட்டமில் சிம் கார்ட் ட்ரே, மைக்ரோ எஸ்டி எக்ஸ்பேன்ஷன் இல்லை, வரும் சிம் கார்ட் ட்ரே தான், டுவல் சிம் செட்டப்பு, யூஎஸ்பி டைப் சி, ஒரு மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் ஃபுல் மெட்டல் ஃப்ரேம் சைட்லேருந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கு கிளாஸில். ஓகே, டிஸ்பிளே இதான் ஒரு 1080p 120 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் E5 AMOLED சாம்சங்கோட நிறைய ஃபோன்ஸில் இது வரைக்கும் ரொம்ப கம்மி ஃபோன்ஸில், ரொம்ப ஹை அண்ட் ஃபோன்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆமாம், ஸோ இது E5 AMOLED தான் யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்ஷன் இருக்குது, அதாவது அதுவே அடாப்டிவ் மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா 60 Hz, இல்லைனா 120 Hz. ஆனால் 120 Hz கூட ஆப்ஸ் செப்பரேட்டாக டாகல் பண்ணணும். அது விவோட ஃபீச்சர் மட்டும் தான். ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது சிஸ்டமில் எல்லாம் ஃபுல் 120 Hz தான் க்ளீனாக பண்ணியாச்சு. டிசி டிமிங் இல்லை. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது செப்பரேட். அவங்களோட லாக் ஸ்க்ரீனில் போனால் ஆல்வேஸ் ஆன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் ஆன் இதில் செட் பண்ணலாம். நான் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபன் டச்சோட நார்மல் செட்டிங்ஸ் தான். ஆல்வேஸ் ஆன், அதாவது ஆல்வேஸ் டிஸ்பிளே பண்ணுமா, இல்லைனா ஷெடியூல் பண்ணலாம். அண்ட் அது கூட இல்லை, ஆன் பண்ணி வச்சேன்னா அது கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். இதில் கூட விவோவில் முன்னாடியே இருந்துச்சு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸு. இது இப்போது டீப் லெவல் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்சனல் ஸ்டைலு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு கலரு, கிளாக் ஸ்டைலு அதெல்லாமே மாற்றிடலாம். வேறு என்னதான் ஹெச்டிஆர் சப்போர்ட், இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா பார்த்தோமே நம்ம டிஆர்எம் இன்ஃபோ ஓப்பன் பண்ண, டிஆர்எம் இன்ஃபோவில் ஹெச்டிஆர் 60 120 வைட் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹெச்டிஆர் டைப்பில் HDR10 HLG சப்போர்ட் தான் இருக்குது. டால்பி விஷன்லாம் சப்போர்ட் இல்லை. இதுக்கு மேலே நோட்டப்ஸில் என்னென்னா HDR10+ சப்போர்ட் இல்லை. 10/10+ ஆக்சுவலி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, சில கொஞ்சம் மெட்டா டேட்டா டிஃப்ரென்ஸஸ் தான் இருக்குது. ஆனால் விவோட வெப்சைட்டில் HDR10+ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி பக்னால, ஏதோ சாஃப்ட்வேர் பக்னால இப்போ HDR10+ எனேபிள் ஆகலை. ஆனால் HDR10 சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இல்லை. கேமரா, ஓகே, கேமரா
கேமரா யூஐ விவோட நார்மல் கேமரா யூஐ சாஃப்ட்வேர் தான். போர்ட்ரேட் மோடு, வீடியோ எல்லாமே பாட்டம் இதை ஆக்சஸ் பண்ணலாம். மோர் ஆப்ஷன்ஸ் கூட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி கூட நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணல இது வரைக்கும். ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ மோடில் அவங்க ஜூம் பண்ணணுன்னா அதை இந்த கேமராவில் நாலு கேமரா இருக்குது. வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைடு, வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ அதாவது போர்ட்ரேட் மோடு, அண்ட் 5x பெரிஸ்கோப் கூட இருக்குது. மேக்ரோ மோட் ஆட்டோமேட்டிக்லி அதுவே டர்ன் ஆன் ஆகும். ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இல்லைனா ஃபோர்ஸ் ஆன் பண்ணலாம். ஹெச்டிஆர், கூகுள் லென்ஸ் கூட இன்டெகிரேஷனு, அதுக்கப்புறம் மோர் செட்டிங்ஸ் பண்ணோன்னா இங்கே இந்த இது பண்ணலாம். இதில் என்னென்னா அவங்களோட கிம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணனால அந்த மாதிரி அது ஒரு கிம்பிள் சென்சரே இங்கே இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருந்தேன்னா ஃபோன் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு மேலே க்ராஸ் பண்ணனா மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் மெயின் ஃபீச்சர். ஓகே, நம்ம ஆல்ரெடி கேமரா ரிவ்யூ ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதில் கேமரா சாம்பிள்ஸு, வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு? சாஃப்ட்வேர் அதான் Android 11, FunTouchOS 12. ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து மற்ற ஃபோன்ஸ்க்குலாம் இனிமேல் தான் வரப்போகுது, FunTouchOS 12. ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து X70 Pro ப்ளஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் கூட அக்டோபர் செக்யூரிட்டி பேட்ச் தான். இப்போ தான் அப்டேட் போன வாரம் தான் அப்டேட் வந்துச்சு. அக்டோபர் செக்யூரிட்டி பேட்சே வந்துருச்சு. இப்போ கூட சீக்கிரம் நவம்பர் செக்யூரிட்டி பேட்சும் கண்டிப்பாக வந்துடும். சரி, யூஐ ஏதாவது இது வரைக்கும் ஃபீச்சர்ஸ் நிறைய FunTouchோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா கஸ்டமைசேஷன் தான். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு போனால் அவங்க செப்பரேட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெயின் கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைனாமிக் எஃபெக்ட்ஸ், ஆம்பியன்ட் லைட்டிங் எஃபெக்ட், ஹோம் ஸ்க்ரீன் ட்ரான்சிஷனு, ஃபிங்கர்பிரிண்ட் ஐகான் அனிமேஷன், சார்ஜிங் அனிமேஷன், எல்லாமே யூஎஸ்பி இன்சர்ட் அனிமேஷன் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களோட ரேம், எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சர்ஸ் கூட இதில் தான் காமிக்குது. எக்ஸ்டர்னல் ரேம் ஃபீச்சர்ஸ்னால் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ்வலி செலக்ட் பண்ணலாம் எவ்வளோ ரேம் யூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு. இதில் வெறும் ஆன் ஆஃப் தான் இருக்குது. அண்ட் வெறும் 4GB தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 12GB ஆல்ரெடி 12GB வேரியன்ட் தான். இதுக்கு மேலே 4GB வரணும்னா மோஸ்ட்லி யூஸ்லெஸ் தான். ஆனால் இருக்குது, ஃபீச்சர் இருக்குது அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் அல்ட்ரா கேமிங் மோட். இது கேமிங் ஃபோன் இல்லை, ஆனால் கூட FunTouchல ஒரு கேமிங் மோட் கூட இருக்குது. இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க ரேம் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, மெமரி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ். செக்யூரிட்டி இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் தான். 5 ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் லோட் பண்ணலாம். ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. OnePlus மாதிரி ஸ்பீட் கிடைக்கல. அண்ட் ஆக்யூரசி நல்லா இருந்துச்சு, ஆனால் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது ஃபாஸ்டஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே கொஞ்சம் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல ஃபிங்கர் பிரிண்ட்டு. கொஞ்சம் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது ஆப்போ கூட இந்த லொக்கேஷன் தான் யூஸ்வலி யூஸ் பண்ணுவாங்க. OnePlus, சாம்சங்லாம் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். கொஞ்சம் மேலே இருக்கும். ஆமாம். ஸோ இது கொஞ்சம் டால் ஃபோன் வேறு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் கீழே நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் கூட இருக்குது. ஆனால் RGB சென்சர் தான், அதனால நான் யூஸ் பண்ணல. ப்ரைவசி வேறு என்ன ஃபீச்சர்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வரையாக உங்களுக்கு ப்ரைவசி ஆப் கூட லாக் பண்ணலாம். அது யூஸ்வலி எல்லா ஃபோன்ஸுக்கும் இருக்கும். இப்போது இந்த ஃபோனில் கூட இருக்குது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இது ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான். Dimensity 1200. ஆனால் Dimensity 1200 விவோ, அதாவது ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட் ஒரு Dimensity 1200 இங்கே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்காக. ஸோ மோஸ்ட்லி சேம் தான். மேபி கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்ஸ் அந்த மாதிரி தமிழ் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்காக. மெமரி எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இப்போ 12GB தான் இருக்குது. அண்ட் 12/256 தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நிறைய வெர்ஷனில் வருது. ஆமாம். அண்ட் அவைலபிள் மெமரி 4.8 GB தான் இருக்குது. நான் நிறைய ஆப்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் எனிவே 4GB எக்ஸ்பான்ஷன் மெமரி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது கேமிங் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் வீடியோ, வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை இது வரைக்கும். நார்மல் யூஸுக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நார்மல் யூஸ்க்கு இது வரைக்கும் ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் ஒன்றுமே தோணல. பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் செம்ம ஆப்டிமைஸ். நான் தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் யூஸ்வலி ட்ரிபிள் கூட கொடுப்பாங்க. ஸோ Dimensity 1200 இது மேட்ச் பண்ண முடியுமா? நான் யூஸ் பண்ணுறது அதான் ஹெவி யூஸ் கூட பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஒரு பக்கு ஹிட்ச் அந்த மாதிரி ஸ்னாகில் ஒன்றுமே தோணலை. ஸோ நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணலான்னு தெரில, எப்படி பண்ணியாச்சுன்னு தெரில. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து கனெக்டிவிட்டி டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5G Dimensity 1200னால 5G சப்போர்ட் கூட இருக்குது. ஆனால் இந்தியாவில் 5G இல்லை. ஸோ அது வேறு இஷ்யூ. ஆனால் பேண்ட்ஸ் இப்போ 4 பேண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேண்ட்ஸ் இல்லை. யூஸ்வலி மற்ற ஃபோன்ஸ்லாம் 12 பேண்ட்ஸு 15 பேண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 4 பேண்ட்ஸாக சப்போர்ட் இருக்குது. அதான் N3, N5, N77, N78.
4Gயில் எல்லாமே சப்போர்ட் இருக்குது. நான் கேரியர் அக்ரிகேஷன் கூட சப்போர்ட்டடாக இருக்குது. நான் 4G டெஸ்ட் பண்ணேன், ஏர்டெல் சிம்மில் கூட டெஸ்ட் பண்ணேன். 4Gயில் அக்ரிகேஷன் இருக்குது, அந்த 4G லோகோ காமிச்சு. மற்ற ஃபீச்சர்ஸில் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது, அண்ட் ஐஆர் சென்சர் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு ஃபீச்சர் மிஸ்ஸிங், NFC. அது ஏன் ரிமூவ் பண்ணன்னு தெரில. மோஸ்ட்லி நார்மலி 20,000 rupees ஃபோன்ஸ் கூட இப்போ NFCயில் இருக்குது. ஏன் இவங்க இந்த ஃபோனில் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரில. மேபி NFC அவ்வளோ யூஸ் ஆகலை இந்தியாவில், அதுக்காக ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரில. பட் NFC இல்லை இந்த ஃபோனில். ஓகே, மல்டிமீடியா ஆல்ரெடி டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளே, செம கான்ட்ராஸ்ட். சாம்சங்கோட E5 AMOLED டிஸ்பிளே, சண்டே ரீடபிலிட்டி பிரச்சனையே இல்லை, கான்ட்ராஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு, பிரைட்னஸும் நல்லா இருந்துச்சு. பிளாக்ஸ்லாம் அதில் பிளாக்ஸ் ஆப்வியஸ்லி சூப்பர் பிளாக்லாம் இருந்துச்சு எல்லாமே. ஆடியோ ஒரே பிரச்சனைனா இதுதான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அண்ட் ஸ்பீக்கர்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் டால்பி அட்மாஸ் ஏதாவது இருக்கா? டால்பி அட்மாஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஆக்சுவலி லோவர் அண்ட் ஃபோன்ஸில் கூட டால்பி அட்மாஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் இந்த இவங்களோட ஆடியோ வேறு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணிப்பாங்க, விவோட ஓன் சவுண்ட் டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணி இருக்குது. ஆனால் அது அவங்களோட இயர்ஃபோன்ஸ் இது வரைக்கும் நான் ஆடியோ செட்டிங்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இந்த செட்டிங்ஸில். இது மட்டும் தான் இருந்துச்சு, சவுண்ட் செட்டிங்ஸ். அது வரைக்கும் சவுண்டு அதில் தான் இதில் இது மட்டும் தான் இருந்துச்சு. இயர் கஸ்டமைஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அது உங்கள் ஏஜ் பொறுத்த வரைக்கும் தான் அது இருக்குது. வேற ஒன்றும் இந்த மாதிரி டைனாமிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, எங்குமே இல்லை. அது ஏன் தெரில இந்த ஃபோனில் இல்லை. ஆனால் இதுதான் இப்போது இந்த விவோ இப்படி தான் பண்ணியிருக்காங்க. பேட்ரி இந்த ஃபோனோட கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் பாயிண்ட் தான். ஏன்னா சைஸ் இப்போது 4450 mAh பேட்ரி தான். ஸோ நல்ல ஒரு சைஸு. அண்ட் அது மட்டும் இல்லை, டிமென்சிட்டி 1200 ஸோ அவ்வளோ பவர் ஹங்க்ரி இல்லை. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் OnePlus பார்க்கும்போது 888 ஆக்சுவலி ஒரு ரொம்ப பவர் ஹங்க்ரி சிப். 1200 ஓரளவுக்கு அவுட். அண்ட் அது மட்டும் இல்லை, அது 1200 விவோ ஒரு ஆட்டோமைஸ் சிப்பில். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்ரி லைஃப்பில் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஒன் டே ஒரு ஹெவி யூஸ் பண்ணேன். அதாவது ஃபுல் கேமிங் பண்ணேன், ஃபுல் வீடியோ பார்த்தேன், ட்விச் ஸ்ட்ரீமிங்கும் பார்த்தேன். எல்லாமே பார்க்கும்போது 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு. ஒரு 7.5 hours to 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும். ஸோ இங்கே லைட் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு 2 day பேட்டரி லைஃப் ஈஸிலி வந்துடும். அண்ட் உனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுன்னா இங்கே கொடுக்குறாங்க 44 watt சார்ஜ் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். 1 hour 10 minutes 0லேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். 30 minutes 60% வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ மற்ற ஃபோன்ஸ் கிடையாது. ஆமாம், மற்ற ஃபோன்ஸில் இப்போ 30 minutes இப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது, அதாவது பேட்டரி ஹெல்த் பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 1 hour கண்டிப்பாக ஃபாஸ்ட் தான். முன்னாடிலாம் 2 hours 3 hours போச்சு. இப்போ 1 hour கண்டிப்பாக நல்ல ஃபீச்சர் தான். ஓகே, ஓவராலாக இந்த ஃபோன் எதுக்கு வாங்கலாம்? கன்க்ளூஷன், ஓவராலாக எல்லா விவோ ஃபோன் மாதிரியும் கேமராக்கு வாங்கிடலாம். ஏன்னா ஒரு நல்ல கேமரா. அண்ட் டிசைன், ஹார்ட்வேர் அண்ட் டிசைனும் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயும் சூப்பராக இருக்குது. அதான் E5 AMOLED, ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. சில ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது த்ரூ அவுட் இதெல்லாம். ஆனால் எப்படின்னா NFC இல்லை, அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அது ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் HDR10+ சப்போர்ட் கூட மேபி பக்காக இருக்குமான்னு தெரியல. HDR10 தான் காட்டுது. 10+ வந்து இதில் காட்டல, அஃபிஷியலாக வந்து சப்போர்ட் இல்லை. ஆமாம். ஸோ மற்ற ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டி சூப்பர், டிசைன் சூப்பர். ஆனால் எவ்வளோ 45,000 to 50,000 48,000க்கு டிமென்சிட்டி 1200. நீங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரெக்கமெண்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் நான் UI யூஸ் பண்ண போகிறதுல எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அவங்க வேறு லெவல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பெக்ஸ் ஷீட்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஆஃபரிங் தான், ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரிங் தான் அவங்கள ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்லேருந்து. கண்டிப்பாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது அதான் ஆல்ரெடி டிஸ்பிளே ப்ரோஸு, டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி, சார்ஜிங் ஸ்பீடும் பரவாயில்ல, நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம கான்ஸ் சொல்லும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்பீக்கர்ஸ் இல்லை, NFC அண்ட் HDR10+ சப்போர்ட் கூட இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்படியும் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. 3 வருஷம் சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு. ஸோ அப்டேட்ஸு பிரச்சனை இல்லை.
இந்த காம்படிஷனில் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்னா OnePlus தான் மெயின் OnePlus 9 தான் வந்து டேரக்ட் காம்படிட்டர் இதில் ஆல்டர்னேட்டிவ்ஸில். வேறு எதுனா இந்த 50,000 ரேஞ்சில் வேறு 50,000 ஐஃபோன் ஆஃபரில் வந்துச்சு இப்போ ஐஃபோன் 12. அது உங்களுக்கு ஐஃபோன் வேணும்னா கண்டிப்பாக ஐஃபோன் தான் வாங்கிடுவாங்க. ஐஃபோன் 12 ஆஃபரில் வந்துச்சு 50,000 ரேஞ்சில். ஆமாம், திருப்பியும் ஆஃபரில் வந்துச்சுன்னா ஐஃபோன் தான் கண்டிப்பாக வருது. இப்போ OnePlus தான் மெயின் காம்படிட்டர். உங்களுக்கு OnePlus இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சுன்னா மேபி அந்த ஃபோன் போயிடலாம். அது மட்டும் இல்லை, அதில் ஸ்பெக்ஸுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமாம், ஹாசல்பிளாட் இருக்கு. இது அது இல்லை, அதுதான் மெயின் டிஃப்ரென்சஸ். ஓகே, இதான் வந்து vivo X70 ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சியர்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.